ஸோ இப்போ இந்த பேட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் வந்து இந்த இந்த 2016 பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மோர் தென் 60% டவுன். அதனால இதில் என்ன லேர்னிங் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு கம்பெனியில் வந்துட்டு மோர் தென் 5 to 7% மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. இது வந்து இதில் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் டைரெக்டாக ஒரு ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னா அதோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதோட ஃபியூச்சர் பிளான்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அந்த கம்பெனியோட க்ரோத் பொட்டன்ஷியல் என்ன, இந்த மார்க்கெட் செக்டரில் இந்த இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் என்ன இருக்குது, அவங்களோட பி ரேஷியோ என்ன இருக்குது, அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது லாஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபினான்ஷியல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஓவர் குவார்ட்டர் என்ன ப்ராஃபிட் காட்டுறாங்க, இயர் ஓவர் இயர் என்ன ப்ராஃபிட் காட்டுறாங்க, டெப்ஸை வந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க, லோன்ஸை எவ்வளோ குறைச்சிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும். அந்த ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணி அது நமக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஈவன் தோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்வின்சிங்காக இருந்தாலும் நாட் மோர் தென் 5 to 7% ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் இதில் கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ பேட் ஸ்டோரி பார்த்துட்டோம். இப்போ வந்து லெட்ஸ் சீ ஃபார் ஸ்டோரிஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒரு குட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த குட் ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே இது வந்து 2016 எடுத்துக்கோங்க, 2000 எடுத்துக்கோங்க, 2005 என்ன இயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கம்பெனி ஈவன் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாலுமே சரி இதோட க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கம்பெனி பேர் பிடிலிட்டி இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த பிடிலிட்டி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோனோபோலி இந்த மார்க்கெட், ஃபெவிகால், ஃபெவிஸ்டிக் இதெல்லாம் தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர். அவங்க வந்து டிவிடெண்ட் ரேஷியோ நல்லா இருக்கு, கம்பெனி மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு, அந்த மாதிரி நிறைய நல்ல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட ஆர்ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆர்ஓஐயா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் லெட்ஸ் சே சேம் பீரியட் 2000ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோர் தென் 23 times உங்களுக்கு பியாண்ட் தட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருச்சு இந்த கம்பெனியில் நீங்கள் அந்த பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. இல்லை நான் சிஸ்டமேட்டிக்காக எவ்ரி மந்த் நான் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அதிகம் வாங்கலை, எவ்ரி மந்த் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 times இது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த சப்போஸ் நீங்கள் எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு எஸ் பேங்க் டவுன் ஆகுது, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 2 கம்பெனி டவுன் ஆகுது, மீதி 8 கம்பெனி நல்லா ஆகுதுன்னா இது வந்து வெல் பேலன்ஸ்டு. அந்த 5% ரேஷியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க போர்ட்ஃபோலியோ அஃபெக்ட் ஆகாது. ஈவன் 2 கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி ஷட் டவுனே ஆனாலும் சரி யுவர் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு நெவர் பிகம் நெகட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ்ல இருக்கும். ஆனால் அது என்ன பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ன்றது டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி செலெக்ஷன். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் போகலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த கம்பெனியும் நீங்கள் என்ன இயரில் வேணால் எடுத்துக்கலாம், 2000, 2005, 10 என்ன இயரில் எடுத்துக்கிட்டேன், ஈவன் 2020 எந்த இயரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈவன் கோவிட்ல கூட பாருங்கள் இதெல்லாம் பெருசாக அஃபெக்ட் ஆகலை. இதே நீங்கள் வேறு கம்பெனிலாம் எடுத்துட்டிங்கன்னா கோவிட் டைம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் இந்த கம்பெனி என்ன ஆகும்னா கோவிட் டைம்ஸில் இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இதில் பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பிராண்ட்ஸை பாருங்கள், என்னென்ன பிராண்ட்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் இங்கே ஒருத்தர் வீட்லேயுமே இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். அது ரின்னா இருக்கலாம், ப்ரூவா இருக்கலாம். இதில் லிஸ்ட்டே கம்மியாக தான் போட்டிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் அந்த செக்மெண்ட்டு. இந்த செக்மெண்ட்ல இவங்கெல்லாம் மார்க்கெட் லீடர்ஸ் இந்த கம்பெனி. ஈவன் தோ இப்பயுமே அவங்களோட க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு. பெப்சோடன் கூட ஐ திங்க் உங்க ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். அது இது உங்களோட க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு, ஃபியூச்சர் பிளான்ஸ் நல்லா இருக்கு, இன்னும் கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டிவிடெண்ட் நல்லா இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா you will be able to achieve beyond 30%. But it's purely like depends on கம்பெனி செலெக்ஷன். இன்னைக்கு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு மோர் தென் 4000+ லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. எவ்ரி வீக் இட் கீப் க்ரோயிங். ஆனால் அதில் நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃபேக்டர் அப்புறம் ஒரு மற்ற சில விஷயங்கள்லாம் லாஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐ திங்க் இது இந்த ஃபீல்டை பொறுத்தளவு 100% நம்ம கரெக்டுன்னு எப்பவும் சொல்ல முடியாது. நோபடி கேன் பி லைக் 100% கரெக்ட் டு ப்ரிடிக்ட் ஃபியூச்சர், பட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத இங்கே பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி இந்துஸ்தான் லிவர், பிடிலிட்டி, இந்த மாதிரி இது வந்து ஒரு செட் ஆஃப் கம்பெனி நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்குது. இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இதுல வந்து நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. எய்தர் இது ஸ்டாக் பிரைஸ் ஒரு 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 ஸ்டாக் தான் வாங்குறீங்க எவ்ரி மந்த்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 16 கம்பெனி. ஸோ இன்னொரு பெட்டர் ப்ராக்டிஸ் வந்துட்டு நாட் மோர் தென் 15 to 20 கம்பெனி போர்ட்ஃபோலியோல வச்சுக்க கூடாது. அப்புறம் இது எல்லாமே எல்லாம் ஒரே செக்டர்ல இருக்காது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி டைவர்சிஃபைடு ஒரு போர்ட்ஃபோலியோ. எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்டர்ல இருக்கும். நாட் மோர் தென் 2 கம்பெனி இன் சிங்கிள் செக்டர். இந்த பர்கர் பெயிண்ட்டும் ஏஷியன் பெயிண்ட்ஸும் சேம் செக்டர். அதை தவிர மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் சிங்கிள் கம்பெனி தான் ஒரு செக்டர்லயுமே இருக்கும். இதுல என்ன இப்போ லாஸ்ட் 10 இயர் டேட்டா தான், அதிகம் கூட கிடையாது. 10 இயர் டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க இந்த கம்பெனில அப்படின்னா இன்னைக்கு உங்களோட அது வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 65% ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு ஒன் டைமா இருந்தா. பட் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி எல்லாம் தான் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போதுன்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பெட்டர் அப்ரோச் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்ரி மந்த் கீப் இன்வெஸ்டிங். அப்புறம் எவ்ரி 6 months to 1 year போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணணும், ரீவிசிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல போனோம் அப்படின்னா ப்ராக்டிகலி 31%ன்றது இந்த கம்பெனி அச்சீவபிள். இன் ஃபியூச்சர்ல இப்போ நீங்க இந்த கம்பெனி இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட டெஃபினெட்லி நாட் மோர் மினிமம் 20% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பட் 30% வருமானா ஐ திங்க் நாட் ஷோர், ஈவன் எங்களுக்கும் தெரியாது. பட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க டேட்டாஸை வச்சு பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கு இந்த கம்பெனி ரேதர் தென் இன்வெஸ்டிங் சம் அன்னோன் கம்பெனி ஆர் சம் நியூலி லிஸ்டட் கம்பெனி. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனியோட நிறைய டேட்டாஸ் பார்த்து தான் டிசைட் பண்ண முடியாது இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா. பட் இந்த கம்பெனிக்கெல்லாம் 10 year டேட்டா அவைலபிள் இருக்கு. இதில் ஒரே ஒரு கம்பெனி டிமார்ட், இது வந்து ஒரு ஸ்பெஷல் கம்பெனி. ஈவன் குட் டைம், இன்ஃபேக்ட் என்ன டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 year தான் ஆகுது. அதாவது ஐ திங்க் லிஸ்ட் ஆகி இதோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சோஃபார் இவங்க வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 63% ஆன் அன் ஆவரேஜ் எவ்ரி இயர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டிங்கோட 50%, விச் மீன்ஸ் என்னன்னா நீங்க சிப்பா இன்வெஸ்ட் பண்ணா கூட சோஃபார் எவ்ரி இயர் 50% க்ரோ ஆயிருக்கு. பட் இந்த ஒரு கம்பெனில மட்டும் பண்ணக்கூடாது, டைவர்சிஃபை பண்ணும்போது இதுக்கு வெயிட்டேஜ் நீங்க அதிகம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டால என்ன நாங்கள் வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா 10 yearல 10.75 இயர்ல என்ன ஆர்ஓஐ வந்து கிடைச்சிருக்கும். அதோட என்ன ஆர்ஓஐ இயர் ஓவர் இயர் வந்து என்ன ஆர்ஓஐ கிடைச்சிருக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இயர் ஓவர் இயர் அதோடது. இங்க வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங் ஃபேக்டர் சிப்பா பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஆர்ஓஐ கிடைக்கும், ஓவரால் எக்ஸ்பெக்டட் ஆர்ஓஐ வந்து என்ன. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொஜெக்ஷனும் இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், வாரன் பஃபட் 30% அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலா இந்தியாவில் சேஃபஸ்டா இந்த மாதிரி கம்பெனிலாம் செலக்ட் பண்ணாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி 15% அச்சீவ் பண்ணலாம். இப்போ நாங்கள் எஃப்டி அதே மாதிரி என்பிஎஸ் நிறைய இருக்கு. நான் அதெல்லாம் பத்தி பேசவே இல்லை போஸ்ட் ஆஃபீஸ், ஏன்னா அதெல்லாம் நாட் மோர் தென் 10%. அதனால தான் அதை பத்தி பேசல. அதுவுமே டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாசிபிள், பட் நாட் அதெல்லாம் லெஸ் தென் 10%. அதனால தான் ஸ்லைட் கூட வைக்கல. ஸோ இதெல்லாம் எபோவ் பியாண்ட் மோர் தென் 10% ப்ராக்டிக்கலி பாசிபிள் ஃபியூச்சர்லையும் இருக்கும், அது மட்டும்தான் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ அதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மோர் தென் 15-20 அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா இது வந்து ரிஸ்க் இருக்கு. எஸ் பேங்க்ல நம்ம பார்த்த மாதிரி டெஃபினெட்லி ரிஸ்க் இருக்கு, அதை பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னலாம் இருக்குது பார்த்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ். ஐ திங்க் வி டோன்ட் ஹேவ் டைம் டு ஸ்பீக் ஆன் பாண்ட்ஸ், ஸோ அதை விட்டுடலாம். ஓகே, கோல்டு, அப்புறம் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் இன்னைக்கு சஜஸ்ட் பண்றது டிஜிட்டல் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ரியல் எஸ்டேட் அந்த certain percentage ரியல் எஸ்டேட் in the land, not for the buildings, that is recommended. ஓகே ஓகே, அப்புறம் இன்ஃப்ளூவேஷன் ரேட். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்ஃப்ளூவேஷன் ரேட், இது வந்து இந்தியாவோட இன்ஃப்ளூவேஷன் ரேட், இதை பீட் பண்ணணும். இந்த இன்ஃப்ளூவேஷன் ரேட்டை பொறுத்து தான் நம்மளோட எஃப்டி ரிட்டர்ன்ஸ் இருக்க போகுது. பேங்க் அதை பொறுத்து தான் அவங்களோட ஹோம் லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், எல்லாமே இதை பொறுத்து தான் டிபெண்ட்ஸ் ஆகுது. இன்னைக்கு இருக்க கரண்ட் ட்ரெண்ட்ல வந்துட்டு இது வந்து லெஸ் தென் 5%, 5 to 4 to 6 அதுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் நம்மளோட எஃப்டி ரிட்டர்ன் எடுத்துக்காங்க. இது ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணும், பிளஸ் ஆர் மைனஸ் 5%, 0.5% இருக்கும். அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும், நம்ம இந்த இன்ஃப்ளூவேஷனை பீட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் காம்பவுண்ட் அச்சீவ் பண்ண முடியும். அப்ப மட்டும்தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு ஈக்குவலா நம்ம வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா விச் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே,
ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ இதுக்கு வந்து பேசிக் ஸ்டார்டிங் ஃபேக்டர் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணணும். என்னென்ன டெப்த் வச்சிருக்கோம், அதை எப்படியெல்லாம் கட் பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்புறம் 3 to 6 மந்த் ஆஃப் யுவர் சேலரியை வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மோர் தென் 20% ரிட்டர்ன் இருந்தா அதாவது 20% சேவிங்ஸ் இருக்கணும். இப்போ நீங்க ஒரு 10,000 ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா, மினிமம் அதுல வந்துட்டு 2,000 rupees வந்து எவ்ரி மந்த் யூ ஹாவ் டு டேக் அவுட் ஃப்ரம் எவ்ரி மந்த்லி பாக்கெட். அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு எவ்ரிடே டே டு டே நீட் இருக்கும். மேபி நம்ம ஒரு செட் ஆஃப் டெப்ஸ்ல ரன் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம minimum 20%, beyond 20% of your every month saving is great. That's what you need to invest. Before that you need a 3 to 6 month backup. வச்சுட்டா இது வந்து வெல் அண்ட் குட். ஆர் ரைட் அவே கூட ஸ்டார்ட் பண்ணலாம், பட் இது பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோ ரீவிசிட் பண்ணணும், நெட்வொர்க்கை ட்ராக் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட எண்ட் கோல் என்ன, நம்ம எப்போ நம்மளோட எவ்ரி மந்த் அதாவது எவ்ரி இயர் ஆனுவல் சேலரி இன்ட்டு 25 டைம்ஸ் நம்ம கேபிட்டல் வச்சிருக்கோமோ அப்போதான் வி கால் இட் அஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 25% ஏன் இந்த 25%க்கு பின்னாடி என்ன இருக்கு அதை இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இயர்லி ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர். இந்த லிங்க்லாம் நம்ம எப்படி அப்புறமா ஷேர் பண்ணுறோம். இந்த இயர்லி ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் இதில் பாருங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். 7 lakhs உங்களோட ஆனுவல் சேலரின்னு எடுத்துக்கலாம். மேபி லோயராக நீங்கள் இதை அப்டேட் பண்ணி உங்கள் நம்பருக்கு பார்த்துக்கோங்க. சப்போஸ் 7 lakhs ஒருத்தங்க சேலரி ஆனுவலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையலாம், அவங்க வந்து 7 into 25 டைம்ஸ் நம்ம கேபிட்டல் வந்தால் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு 20% அவங்களோட சேவிங்ஸ் ரேட் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19.8 இயர்ஸ்ல அவங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடைகிறாங்க. கிவன் தட் அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் எவ்ரி 20% ஆஃப் அவங்க சேலரி எவ்ரி மந்த் வந்து 15% அச்சீவ் பண்ணா, இல்லை நான் என்னால் 18% அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா 17 இயர்ஸ்லேயே அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அந்த ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணிடுவாங்க. நான் 18% வச்சுட்டு என்னோட ரிட்டர்ன் நான் எவ்ரி மந்த் 25% நான் சேவ் பண்ண முடியும்னா 16 இயர் போதும் அவங்களோட அந்த 25 டைம்ஸ் ஆஃப் சேலரியை வந்து ஃபுல் ஒன் டைம் பல்க் அமௌண்ட்டாக ஜெனரேட் பண்ணுறதுக்கு. அப்படி ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுறோம் அப்படின்னா, நம்ம வந்து மணி அப்படின்ற ஒரு டிபெண்ட் வேரியபிளை நம்ம லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வி வில் பி லைக் கால் இட் அஸ் ரியல் இண்டிபெண்ட். இப்போ இந்த 25 டைம்ஸ் மணி இருக்கு, நம்ம அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 18% ஸ்டில் அந்த மணி வந்து நம்ம எவ்ரி இயர் அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்க போகுது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 4% இன்ஃப்ளூவேஷன் ரேட்டுன்ற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4% வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் 16 வருஷம் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா இந்த 7 lakhs இன்னைக்கு இருக்க சேலரி வந்துட்டு இந்த இயர்லி சேலரி வந்துட்டு நீங்கள் ஒரு வருஷமும் உங்களோட இது கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி நீங்க வித்ட்ரா பண்ணாலும் யூ வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் 100 வருஷத்துக்கு உங்களால லைஃபை சர்வ் பண்ண முடியும். 25% கேபிட்டல் இருக்கு, அது வந்து எப்பவுமே டிஸ்டர்ப் ஆகாது. கிவன் தட் நீங்க வந்து 4 to 5% வித்ட்ரா பண்றீங்க, அந்த 4 to 5%ன்றது இந்த அமௌண்ட். அப்போ நீங்க 16 இயர் இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷமும் நீங்க உங்களோட கம்பெனியை டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 7 lakh to 9 lakh அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க இதுல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கலாம். 4% வித்ட்ரா பண்றீங்க, 18% ரிட்டர்ன் கிடைக்குது. ரிமைனிங் வந்து உங்களுக்கு 14% ஃபர்தரா காம்பவுண்ட் ஆகுது. அதே மாதிரி அப்ப நீங்க ஃபர்தரா ஆட் பண்ணல, பட் நீங்க ஆட் வச்சிருக்க அமௌண்ட் காம்பவுண்ட் ஆகுது. அப்போ என்ன மாதிரி நம்ம சேவிங் பர்சன்டேஜ் பண்றோம், என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுல ROI என்ன, அதை பொறுத்து தான் இந்த ரிட்டையர்மெண்ட்ன்ற சைக்கிள் வந்து கால்குலேட் ஆகுது. ஸோ இந்த கால்குலேட்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு வேணும் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு வேணும், அப்படி எவ்ரி இயர் எனக்கு வேணும், அதை வந்து நான் யார்கிட்டையும் கேட்காம என் கேபிட்டல்ல இருந்தே எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கால்குலேட்டர் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அந்த டேட்டாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த 7 lakh சேலரி ஒருத்தங்க வாங்குறாங்க, 25% தான் எவ்ரி மந்த் வந்து அவங்க சேவ் பண்றாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம இருந்தா அவங்க வந்து 16 இயர்ல அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ நீங்க இந்த ஸ்லைடை போய் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம சொன்னது உங்களுக்கு எதுக்கு இந்த 3 to 6% டைம்ஸ் சேலரி வந்து ஒரு எமர்ஜென்சியா வைக்கிறோம்னா, சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி ஆனா நம்ம வந்து அந்த நம்ம கிட்ட நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா அதை டச் பண்ணக்கூடாது. அப்போ இதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டச் பண்ணவே மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது. ஓகே. ஸோ அது போக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 9 வருஷம் ஆகும். நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது டபுள் ஆகிறதுக்கு 2 டைம்ஸாக மல்டிப்ளை ஆகிறதுக்கு. இது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இதே 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இதை வந்து ரியல் எஸ்டேட்டில் பண்ணால் 6.5 to 7 இயர் ஆன் பேப்பர் சொல்லலாம். மேபி 5 இயர் ஒரு 6 இயர் அந்த ரேஞ்சாக கூட இருக்கலாம். இப்போ அடுத்து டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரலாம். இப்போ நம்ம பார்த்த இதில் 17% ROI அச்சீவ் பண்ணால் வித்தின் 4 இயர்ல ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அந்த 1 லேக்ன்றது வந்து 2 லேக்கா மாறும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் இதை பொறுத்த அளவுக்கு மல்டிபிள் க்ரோர்ஸ் ஆஃப் மணி உள்ள இருக்கு. அதனால நீங்க இங்க எவ்வளவு க்ரோர் இன்வெஸ்ட் பண்ணாலும் இது பாசிபிள், எவ்வளவு கம்மியா இன்வெஸ்ட் பண்ணாலும் இது பாசிபிள். பட் ரைட்டா பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து என்னன்னா நம்ம வந்து டபுள் ஆகிறதுக்கு மினிமம் 4 இயர் இருந்தாலே போதும். 4 இயரே அதிகம், அதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் அச்சீவ் ஆகிடும். இப்போ இதே 18க்கு பதில் இந்த இடத்துல நீங்க பர்சன்டேஜை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்க 25% அச்சீவ் பண்றீங்க அப்படின்னா ஐ திங்க் க்ளோஸ் டு 3 இயர்ல வந்து யூ வில் பி ஏபிள் டு டபுள் த மணி. ஸோ இது ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் ஆயிடுச்சு. 4 இயர்ல 3 டைம்ஸ் அது ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 177%, ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த என்ன பர்சன்டேஜ் வந்து நம்ம அச்சீவ் பண்றோம் அதுதான் மெயின் விஷயமே. ஓகே ஓகே. கடைசியா ஐ திங்க் பழனியப்பன் கொஞ்சம் கவர் பண்ணுவாங்க. அதுக்கு முதல்ல நான் இது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இப்போ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணும், அப்புறம் அந்த கம்பெனியோட ஆனுவல் ROI என்ன, பி ரேஷியோ வேல்யூ என்ன, பிரைஸ் டு வேல்யூ என்ன, பின்றது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், இது வந்து பிரைஸ் டு வேல்யூ, அப்புறம் ROE ROC இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டு டிசைட் அந்த கம்பெனி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வாங்கிட்டீங்க, சப்போஸ் எக்ஸிட் பண்ணுறீங்க, நல்லா இல்லை, ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, உடனே ஸ்டாக் ஒரு 20% டவுன் ஆகுதுன்னா எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அதை பொறுத்து நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். அப்புறம் வாட் டு ஃபோக்கஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. எவ்ரி மந்த் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷன் வரும். ஸோ அப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வச்சும் என்ன பண்ண முடியும், அவங்க குவார்ட்டர் ஓவர் குவார்ட்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டெப்ஸை குறைக்கிறாங்களா, இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றத ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியும். இது எல்லாமே டிஜிட்டலி அவைலபிள். அப்புறம் ஃபியூச்சர் க்ரோத் பிளான் என்ன, அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களா இல்லை வந்து கொலாப்ஸ் பண்ணுறாங்களா, மார்க்கெட் ரியாக்ஷன் என்ன, சம்திங் ஏதாவது ஒரு நியூஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்போ வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன, இதெல்லாம் வாட்ச் பண்ணணும். அப்புறம் எப்போ நம்ம ரியாக்ட் பண்ணணும்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ரீபேலன்சிங் ஃபியூச்சரில் தேவைப்படலாம். டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி பொறுத்து. ஸோ இப்போ நாங்கள் ஒரு சில ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஐ திங்க் நம்ம சொன்ன மாதிரி நாலேஜ் ஷேரிங் தான். வி ஜஸ்ட் ஸ்டார்டட். இதில் இந்த ஃபீல்டில் வந்து லாட் மோர் டு லேர்ன், சிமிலர் லைக் யூ. பட் நான் ஒரு சில இது நாங்கள் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா, ஸோ அக்ராஸ் வேர்ல்ட் இது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒன்று தான், பட் இதுதான் ட்ரூத். லிக்யூர் அண்ட் டொபாக்கோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலில் நம்பர் 1 நல்ல ரிட்டர்ன், டிவைடெண்டாக இருக்கட்டும், க்ரோத்தாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த செக்டர் தான் இன்னைக்கு இப்போ வரைக்குமே நம்பர் 1 இருக்கு. இந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் சோஃபார். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பொறுத்த அளவுக்கு அல்காரிதம், ஏஐ, ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்த பேசிஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களோட க்ரோத் நல்லா இருக்கு அப்படின்னா திங்க் அபவுட் கன்சிடரிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் 6 month to 1 year பீரியட். நாட் ஒரு ஐபிஓ வந்த உடனே பண்ணணுன்றது இல்லை, வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அடுத்த செக்டர் வந்து கேமிங், அதுக்கப்புறம் கிளீன் எனர்ஜி, அதுக்கப்புறம் பொல்யூஷன், அதுக்கப்புறம் குவிக் ரெஸ்டாரண்ட்ல சம்திங் லேட்டஸ்ட் வித் ரொபோட்டிக் சர்விங் அந்த மாதிரி இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் செயின், ஏர்லைன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலி ரியல் எஸ்டேட்டும். ஓகே. அப்புறம் பொடென்ஷியல் யூசர்ஸ் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ. இப்போ நீங்கள் மாருதியோட ஸ்டாக்கோட வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 to 30% டவுனாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க செமிகண்டக்டர் டிமாண்ட், அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். ஸோ இப்போ ஆட்டோ இன்சூரன்ஸ் இந்த ஃபீல்டுலாம் வந்து என்னன்னா இப்போ பேட்டரியா மாறிட்டு இருக்கு. அதனால பெட்ரோல் அண்ட் டீசல் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனியோட க்ரோத் வந்து ஆப்வியஸ்லி இறங்கிட்டு தான் இருக்கு.
அவங்க வந்து பேட்டரி அந்த மாதிரி செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த ஃபீல்டுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க். இன்க்ளூடிங் ஃபார்மா வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெண்டி மார்க்கெட்ல தான். கோவிட் வந்துச்சு, எல்லா ஃபார்மா கம்பெனி நல்லா இருக்கு. கோவிட் முடிஞ்சு எல்லாமே பேக் டு நார்மல் ஃபுல்லா வந்துச்சுன்னா ஃபார்மா கம்பெனி டவுன் ஆகும். இது வந்து கைண்ட் ஆஃப் நாட், ஏன்னா அதுலயும் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்து இருக்கு. ஹெவி இண்டஸ்ட்ரி, ஹெவி லேபர் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸ் வந்துட்டு இருக்கனால இந்த ஃபீல்டு எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. வி கால் இட் அஸ் பொட்டன்ஷியல் லூசர்ஸ். இந்த செக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பொட்டன்ஷியல் வின்னர். இப்போ அந்த ஒரு எக்ஸாம்பிள், ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று காமிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்டர் மட்டும்தான் இருக்கும், இந்த செக்டர்ல ஒரு கம்பெனி கூட இருக்காது. அதனாலதான் சோஃபார் அட்லீஸ்ட் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் அச்சீவ் ஆயிருக்கு. இன் ஃபியூச்சர்லயும் இருக்க போகுது. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக கொரிஸ் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் இமெயில் அட்ரஸ் இது. ஸோ என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணலாம். எங்களுக்கு ஒரு சில ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் இருக்குது, பட் இட்ஸ் டூ இயர்லி டு கால் அவுட். காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட். ஓகே, பழனியப்பன். வணக்கம். ஸோ என் பேர் பழனியப்பன். ஸோ நான் வந்து இந்த வெல்த்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெல்த்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மணி மட்டும் கிடையாது. நம்மளோட ஹெல்த், நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம டைம் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் வெல்த். அப்புறம் த மணி விச் வி ஆர் ஜெனரேட்டிங். ஸோ இது மூணும் ஒன்றா சேர்ந்தாதான் அந்த வெல்த்தை நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது, பட் ஆனால் நம்ம உடல்நிலை சரியில்லை. நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது, ஆனால் நம்ம வீட்டில் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்காது. ஸோ வெல்த் இஸ் நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் ஹெல்த், டைம் ப்ளஸ் மணி அப்படின்றது தான் என் கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து இப்போ எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வரப்போ, நம்ம எப்படி சேவ் பண்ணலாம்னா நம்ம செலவுகளில் குறைக்கணும். செலவுகளை குறைக்கணும் இந்த சென்ஸ் எதெல்லாம் தேவை, எதெல்லாம் முக்கியமாக நமக்கு தேவை, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நீட் அண்ட் வாண்ட் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டா ஸோ வி கேன் இன்னும் நம்ம மெச்சூராக சேவ் பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து we have to learn this 50-30-20 ரூல். அது என்னன்னா வந்து 50% வந்து நம்மளோட வீட்டுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் நம்மளோட சேலரியில இருந்து. அதே மாதிரி அது என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராசரிஸ், ரெண்ட், ஹோம் லோன், யூட்டிலிட்டிஸ், எஜுகேஷன், ஸோ அது அந்த கார் பேமெண்ட், அதெல்லாம் வந்து நீட்ஸ், அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணியே ஆகணும். ஸோ 30% அந்த அது வந்து எப்படின்னா அந்த ஷாப்பிங், நம்ம வெளியில் போகிறது, ஹாபிஸ், ட்ராவல், அதெல்லாம் நமக்கு அலோகேட் பண்ணுறது. ஸோ 20% நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணோம்னா வி கேன் டூ சம் சார்ட் ஆஃப் சேவிங்ஸ். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இனிஷியலாக இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ அதே மாதிரி இந்த வாண்ட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை காம்பவுண்ட் பண்ணலாம், சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையலாம். அடுத்து வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ஒரு விஷயம் இருக்கு, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அண்ட் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அமெரிக்காவில் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மார்ஷ்மெலோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அது எப்படின்னா ஒரு 2 குழந்தைங்க இருக்கும், அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்துருவாங்க. ஸோ 2 குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் சாக்லேட் வச்சுக்கோங்க, ஸோ நான் ஒரு 1/2 hour அப்புறம் வருவேன். ஸோ ஒரு 1/2 hour அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் 1/2 hour அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு 3 சாக்லேட் தரேன், உங்களுக்கு வேணா நீங்கள் இப்போ இந்த ஒரே சாக்லேட் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தையும் ரூமில் விட்டுட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த சாக்லேட் எனக்கு இப்போவே வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுடுது. இன்னொரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அது வெயிட் பண்ணுது. ஸோ நமக்கு எப்படியும் இது கிடைக்க போகுது, பட் என்ன ஒரு 1/2 hour டிலேடாக கிடைக்குது. ஓகே, ஐ வில் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்லிட்டு அது இட் இஸ் வெயிட்டிங். ஸோ அந்த குழந்தை வந்து வெயிட் பண்ணுது. ஸோ அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எந்தெந்த குழந்தைகள்லாம் வெயிட் பண்ணுறதோ அதுக்கெல்லாம் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் பவர், நல்ல ஃபோக்கஸிங், ஸோ எல்லாமே வந்து அந்த குழந்தை இன்னும் அதிகமாக சக்ஸஸ் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இது இங்கே நான் இந்த பாயிண்ட் ஏன் சொல்ல வரேன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இம்மீடியட்டாக எனக்கு வந்து இப்போ நான் ஹெட்செட் வாங்கணும், இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஹெட்செட் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், வந்து எனக்கு ஒரு டிவி வாங்கணும்னா இம்மீடியட்டாக தே ஆர் ஈவன் பேயிங் இன் இஎம்ஐ அண்ட் தே ஆர் பையிங் இட். ஸோ அப்படி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அதை வாங்கலாம். ஸோ எப்படியும் நமக்கு கிடைக்க போகுது, பட் ஏன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்குது. ஸோ அப்படின்றது தான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா வி கேன் சேவ் த மணி இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் இட். ஸோ அப்படின்றது தான் நான் சொல்ல வரும்னா. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ பழனி. டு ஆட் டு பழனி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு லோன் கொடுத்து அந்த காம்பவுண்டிங் ஃபேக்டரை பேங்க்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். பட் ஐ திங்க்
ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வீடுன்றது வேணும். அவங்க அதை வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோட அது அது எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் அதுக்கு மேலே ஒன்ஸ் நீங்கள் ஒரு வீடு வந்துருச்சு, ஒரு வீடு உங்களுக்குன்னு இருக்கிறதுன்னா அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது விட அடுத்து திரும்ப இன்னொரு வீடுல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு ரைட் வே டு டூ இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கரெக்டான வழியில் நீங்கள் இந்த டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணால் ஐ திங்க் ஆஃப்டர் 16 இயர் மேபி நீங்கள் எப்போ அந்த லோனை கம்ப்ளீட் பண்ணுறதா நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதில் கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஆஃப்டர் 16 to 17 இயர் நீங்கள் ஒரு வருஷமும் அன்னைக்கு இருக்க ரேட்டை பொறுத்து ஒரு டெஃபினெட்லி நீங்கள் ஒரு வருஷமும் ஒரு வீடு வாங்கலாம். இன்னைக்கு வாங்கினா ஒரு வீடு, ஆனால் அது 16 வருஷம் வெயிட் பண்ணி அச்சீவ் பண்ணால் ஒரு எவ்ரி இயர் நீங்கள் யூல் பி ஏபிள் டு பை. இதுக்கு நிறைய இது ப்ராக்டிக்கல் டேட்டா இருக்குது, பட் உங்களுக்கு டைம் ஷார்ட்டாக இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்புறம் இதில் ஒன்று லாஸ்ட்டாக சொல்ல வர்றது, இதில் நீங்கள் கிடைக்கிற ஏர்னிங்ஸை ஐ திங்க் கிவ் டு த நீடி பீப்புள் வேர் இன்வென்ட் ரிக்வயர்ட். அதுவும் வந்துட்டு இன்னைக்கு இருக்க சொசைட்டிக்கு நம்ம என்ன திரும்ப செய்கிறோம், நம்மளால முடிஞ்சது, அந்த ஆங்கிளையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் இப்போ இது இன்னும் பெட்டர் எப்படி வந்து இந்த பெட்டர் ஆர்ஓஏ கன்சிஸ்டண்ட்டாக அச்சீவ் பண்ணுறது, வாட் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறமா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், அதை பற்றின விஷயங்களுக்காக நாங்கள் எங்களுக்கு ஒரு சில ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் இதுக்கு இமெயில் பண்ணுங்க. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட கேபிட்டல் மற்றதை பொறுத்து ஃபர்தராக பேசலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். முத்துக்குமார், நீங்க நம்ம முதலீடு செய்யற தொகையை எங்க முதலீடு செய்யணும், எப்படி முதலீடு செய்யணும், அதை எவ்வாறு பன்மகையா பெருக்கணும்னு சொல்லி பல்வேறு செய்திகளை பகிர்ந்துகிட்டீங்க. செல்வ மேலாண்மையை பத்தி இந்த இணைப்புல இருக்க அனைவருக்கும் நிச்சயமா நன்றாக புரிஞ்சிருக்கும். இவ்வளவு உதவிகரமான செய்திகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பழனியப்பனா, நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எல்லாமே ரொம்ப வந்து சிந்திக்கிற வகையில இருந்துச்சு. அதுக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, இப்ப இறைவாழ்த்து பாட வருகிறார் வேகுப்பட்டி ராமநாதன் மற்றும் ருக்மணி ராமநாதன் தம்பதியினர் அன்பு புதல்வி அனேஷ்கா. அனேஷ்கா, நீங்க பிரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், என் பேர் அனிஷ்கா ராமநாதன். நான் ஏறு மயில் ஏறி விளையாடும் பாட்டு பாட போறேன். ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் மான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திரட்டி வீடு கட்டி கொண்டிருந்த வேல் வணிகர் வீடுகளுக்கு அன்றைக்கு வந்த தாயே இலகுமி என்றும் நீங்காதிரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சித்லப்பாக்கம் முருகனுக்கு அரோகரா. நன்றி. அனேஷ்கா, ரொம்ப கியூட்டா அட் தி சேம் டைம் ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ. இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா கொண்டு செல்ல உதவிய கெஸ்ட் முத்துக்குமார் அவர்கள், பிரேயர் கிட்ஸ் ஸ்வாதி அண்ட் அனீஷ்கா, அதுதான் விளம்பர வடிவமைப்பாளர் எல் பழனியப்பன், ஹோஸ்ட் ஹரி மற்றும் எல்லாருக்குமே, ஆர்கனைசர் வந்து அலமோ அக்கா, அப்புறம் இந்த மீட்டிங்கை வந்து பார்த்த எல்லா வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க வந்து யூடியூப் CNV இல்லைன்னா cnv.co.in என்ற வெப்சைட்ல வந்து நீங்க போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு வந்து ரொம்ப சீக்கிரமா வெளிவரும். அதுலயும் வந்து பங்கேற்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.